உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழ் பேசுவதற்கும், தமிழர்கள் கோயிலுக்குள்ள போறதுக்கும், தமிழர்கள் கல்வி அறிவு பெறுவதற்கும், தமிழர்கள் அனைத்தையும் செய்வதற்கு காரணம், தமிழர்கள் வாழ்வதற்கு காரணம், தமிழர்கள் புள்ள பெற்றுக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டா ஈவே ராமசாமி நாயக்கர். உங்களுக்கு புரியும்படி சொன்னா தந்தை பெரியார், அதாவது பெரியார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியாரோட பெரியாரிஸ்டுகள் இருக்காங்கல்ல, திராவிட கழகத்தினர், அவங்க பேசுற பேச்சு காது கொடுத்து கேட்க முடியல. தந்தை பெரியார் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாதான். அதாவது இவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக சில வேலைகளை செய்யறாங்க. அதுல இந்த சூப்பாவி குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அண்ணன் சீமானை எதிர்க்கிறதுக்காக ஒரு மேடையை போட்டுக்கொண்டு சும்மா வாய்க்கு வந்ததை பேசி விட்டுட்டு, அந்த அம்மா அந்த அக்கா பேர் உமா, அது வாய்க்கு வந்ததை பேசி விட்டு என்ன வந்தவன் போனவளா ஏறி மிதிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அது எங்க இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கல. அதாவது 800ல தொடங்கி 1200 வரைக்கும் சோழர்களோட ஆட்சி, அதுக்கு முன்புல இருந்து பாண்டியர்களோட ஆட்சி எப்ப முடியுதுன்னா 1612 வரைக்கும் முடியுது. அதன் பிறகு எப்படி, அதன் பிறகு அதாவது பாண்டியர்களோட வீழ்ச்சி அடையறதுக்கு முன்னாடி 1500ல இந்த விஜயநகர பேரரசு சொல்லக்கூடிய நாயக்கர் சொல்லக்கூடிய அந்த வம்சாவளி உள்ள வருது. உள்ள ஆட்சி செய்து கிட்டத்தட்ட ஒரு 207 ஆண்டு காலமா தமிழ்நாட்டை ஆண்டுது. எப்படி, பாண்டியர்கள் கண்ணில் மண்ணை தூக்கி போட்டு ஒரு 207 ஆண்டு காலமா ஆண்டுது. அதன் பிறகு இந்த பெரியார் இந்த ஆட்சி, நாயக்கரோட ஆட்சி விஜயநகர பேரரசு ஆட்சி முடிஞ்ச பிறகு பெரியார் ஒரு 100 ஆண்டு காலம் கழித்து, அதாவது 143 ஆண்டு காலம் கழித்து பிறகுறாரு. எப்ப பிறகுறாரு? 1873ல சம்திங்ல பிறகுறாரு. இப்படி பிறந்த பெரியார், அதாவது அவரோட வம்சாவளி இருக்கும்ல, தமிழோட ஏச்சி பிழைச்சி ஆண்ட பரம்பரை ஆச்சவங்க, அதனை ஒன்னும் பகுத்தறிவு நாயகன் எல்லாம் கிடையாது. அவர் இந்த நிலப்பரப்புக்கு சொந்தம் இல்லாம நிலப்பரப்புக்குள்ள குடியேறி வந்தேரியா வந்தவர் தான் அது. அதாவது குடியேறி வந்தேரி அப்படி வரக்கூடிய இந்த பெரியார் அவரோட வம்சாவளியை சேர்ந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்களை மட்டம் தட்டி தமிழ் காட்டு இயல்பாவே ரத்தத்தில் ஊர்னது. ஏன்னா தமிழருக்கு எதிரானவர்கள் தான். விஜயநகர பேரரசு வாரிசு ஒன்னும் தமிழர்களுக்கு சொத்த சொந்தம் கிடையாது. இவங்க பிரத்தி தான். அங்கிருந்து சில வேலைகளை செய்யறாங்க. அதன் நீச்சி இது வரைக்கும் தொடருது. எப்படி, ஐயா ஸ்டாலின் வரைக்குமே அது தொடருது. அது என்னன்னு தமிழோட சாபக்கேடாய் போச்சு. தமிழர்கள் சொந்த ரத்தத்துக்குள்ள யுத்தம் வந்த காரணத்தினால வந்த பிரச்சனை தான், வேற எதுவுமே கிடையாது. இப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த தந்தை பெரியார் இந்த சூப்பாவி மேடையில அவர் பேசுற வச்சாடா அப்படி நான் இப்படி ஆவுன்ட்டு என்ன. இதுல அந்த அக்கா உமா மகேஸ்வரியா, உமா, அந்த உமாங்கிறது என்ன பெரியவன் மரியாதை கட்டத்தனமாக அண்ணன் சீமானை பேசிக்கொண்டு திரிஞ்சிட்டு தெரியுதுங்க மேடையை போட்டு. இதே நம்ம சில வார்த்தைகளை பேசிட்டோம் அப்படின்னா அது நாகரிகமா இருக்காது. எப்படி, தம்புகளை பாதுகாக்க அக்காக்கு என்ன ஒரு முனைப்புன்னு தெரியல, பிணைப்பு முனைப்புலாம். இதுல குறிப்பா சொல்லுது, ஒரு மரியாதை நிமித்தமாக அண்ணன் சீமான் எல்லாத்தையும் பெரியப்பா சித்தப்பான்னு கூப்பிடுறோம்ல, சீமானுக்கு எத்தனை அப்பா இருக்காங்கன்னே தெரியல. இதெல்லாம் எதை அறுக்கலாம் தோணும் சொல்லுங்க. ஒரு நாய் பேசிச்சு, அதுக்கப்புறம் இந்த அக்கா அதன் தொடர்ச்சியா பேசுது, அவருக்கு எத்தனையோ சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு. அப்ப எதை யார, நீ ஒரு பெண் தானே, நீ பெண் தானே, நீ பெண்ணு தானே, இப்ப நீயே ஒரு பெண்ணை கேவலப்படுத்தி பேசிட்டா என்ன பெண் உரிமை பெரியார் பெரிய புடிங்கி பெண் உரிமை பண்ணாரு? சாவ போற வயசுல கல்யாணம் பண்ணவர் தானே அவரு. வேற என்னத்த வெங்காயத்தை பண்ணிட்டாரு? என்ன பெரிய வெங்காய பெரியார்? அவர் கேட்டதே சொல்லுவோம், என்னடா பெரிய வெங்காய பெரியார்? அப்ப நமக்கு பேச தெரியும்ல. சும்மா மேடையை போட்டு தமிழ் தேசியத்துக்கு எதிராக தமிழ் தேசியம், அதாவது அவர்களுக்கு என்ன நோக்கம்னா, இந்த தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆளக்கூடாது, தமிழர்கள் வாழலாம், அவர்களை அடிமைப்படுத்தி வாழணும். கோபாலகிருஷ்ண நாயுடு தான் அந்த கீழ்வன்மை படுகொலையில கொளுத்தி விட்டாரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை கூப்பிட்டு திரும்ப ஒரு மேடையில பேச வச்சவர் தான் இந்த பெரியாரு. தன் சாதிக்காக ஊதிய நின்னவர். அதான் எந்த கேன பயலாவது தோப்புல 500 தென்னை மரத்தை வெட்டுவானா? ஒரு மரத்தோட இந்த உயிர்நேயவாதி ஒரு மரம் உருவாக, மரம் வளர எவ்வளவு ஆண்டுகள் ஆகும், அது ஒரு உயிர். நீ கல்ல ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தென்னை மரத்தை வெட்டுவானா? 500 தென்னை மரத்தை வெட்டுவானா? அதுல இருந்து இந்த ஒரு கோமாளின்னு தெரிய வேணாம். இதெல்லாம் மக்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். அதை மக்கள் உணரணும். இந்த பெரியார் தான் செஞ்சாரு, எல்லாத்தையும் பெரியார் தான் பண்ணாரு, பெரியார் தான் பகுத்தறிவே கிடையாது அப்படின்னா என்ன பெரிய பெரியார் சொல்லுங்க? நீங்க உங்களோட ஆட்சி காலம், உங்களோட வாழ்நாள் எப்ப தொடங்குது? 1800 தொடங்குது, முடியுது எப்ப? 1900 முடியுது. கிட்டத்தட்ட 100ல 94 96 வருஷம் நீங்க பிறந்து வாழ்ந்துட்டு இருந்துட்டீங்க. இந்த 96 வருஷத்துக்கு முன்னாடி 800லே, அதாவது எப்படி 800 சில்லறையிலேயே சோழ பேரரசு இருந்துச்சு. அதுக்கு முன்பு இருந்தது தமிழர்கள். திருவள்ளுவர் தமிழர் கருத்தாரா இல்லையா? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னது பகுத்தறிவு கிடையாதா? சம உரிமை கிடையாதா? என்ன பெரிய வெங்காய பெரியார் பேசிட்டா பெரியார் நீங்க அந்த மேடையில பேச முடியுமா?
இந்த தங்கப்பாண்டியனா லூசுப்பையா மேடையில உட்காந்துட்டு பெரியார் இல்லைன்னா இன்னைக்கு நான்லாம் கிடையாது. இந்த திமுக, அதாவது இந்த திமுக பெரிய பேச்சாளர் சொல்லி தெரியக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல லூசுப்பையெல்லாம் வச்சுட்டு பெண்களை எப்படி இழிவுபடுத்தணும், பெண்களை எப்படி கொச்சப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவரோட பேச்சா இருக்கும். அவர் பேசுற பேச்சுகளை காது கொடுத்து கேட்க முடியாது. அதற்கு ஆதரவாக செயல்படக்கூடியதுதான் இந்த திராவிட கழகம். எப்படி பெரியாரோட திராவிட கழகம், இந்த பெரியாரோட திராவிட கழகம், வீரமணி பெரியாருக்கு அப்புறம் அது ஓசிசி ஒரு வீரமணி, ஓசிசி ஒரு சுப்பாபி, இப்படி பல பேர் இருக்காங்க. கோபாலபுரத்துல வாங்கி குடிக்கல, வாங்கி திங்கல அப்படின்னா இவங்களுக்கு தூக்கம் வராது. இந்த பெரியாரிஸ்டா சொல்லக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க எதன் அடிப்படையில் இருக்காங்க அப்படின்னா இவர்கள் ஒரு அதாவது தமிழை தாய்மொழியாய் கொள்ளாதவர்களுக்கு வெளியில, அதாவது பிறமொழியோட ஆட்களா தான் இருக்காங்க. இப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் மேடை ஏறி தமிழ் தேசியத்துக்கு எதிராக சில வேலைகளை செய்யறாங்க அப்படின்னா அது நிதர்சன உண்மை. அது மட்டும் இல்லாது இன்னைக்கு ஊடகம் பொய்யாக பரப்பிக்கொண்டு, அதாவது தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் மலரக்கூடாது, இந்த தமிழர்களை பிறமொழியாக சொல்லக்கூடியவர்கள் ஆள வேண்டும்ங்கிற அடிப்படை கோட்பாடுல ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ல சில நாய்கள் உட்கார்ந்து பேசுற பேச்சுகளா காது கொடுத்து கேட்க முடியுமா? அதாவது இந்த என்ன பிரச்சனை, என் பாட்டம் பூட்டம் ஒழுங்கா ஒன்னா இல்ல, அந்த காரணத்துக்காக நீ இன்னைக்கு ஒட்டு மொத்தத்தையும் பிரிச்சு அவனை பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்தி இன்னைக்கு நீ உள்ள நீ என்னென்ன வேலையை பண்ணிட்டு இருக்க. அதான உண்மை. தொடர்ச்சியா நினைச்சு பாருங்க, இந்த தமிழ் தேசியத்தை, இந்த தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள்வதில் அவங்களுக்கு அவ்வளவு வலி. எப்படி யாரோ ஒரு குடும்பத்துக்கு தான் தலைவன் சொல்றது வெக்கமா இல்ல? இதோட இன்னொன்னு என்ன வெக்கப்படணும் அப்படின்னா, அப்படி ஒரு தலைவனை நம்ம இவர்தான் நம் தலைவர், ஐயா இவர்கள் தான் நம் தலைவர், பெரியார தலைவரா சொல்லிக்கிட்டு, ஐயா ஸ்டாலின தலைவரா சொல்லிக்கிட்டு, அதுக்கு முன்னாடி கலைஞர் ஐயாவை தலைவரா சொல்லிக்கிட்டு, அதே கருணாநிதி தலைவரா சொல்லிக்கிட்டு, இதோட நம்ம வெக்கப்படணும். யாருக்கு யார் தலைவர்? இந்த தமிழ் தேசத்துல நம் மண்ணுக்கு சொந்தமே இல்லாம அயலார் எப்படி நமக்கு தலைவராக முடியும்? தன் வீட்டு குடும்பத்துல யார் தலைவராக இருக்கணும்? தான் அப்பா இருக்கணும். ஒரு பெரிய கூட்டு குடும்பமா இருந்தா தன் தாத்தன் தான் பெரிய தலைவனா இருக்கணும். யாருமே இல்லாது அயல்ல இருந்து வந்தவங்க எப்படி தலைவனாக முடியும்? அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வேலையை போட்டுக்கிட்டு இந்த யூடியூப் ட்ரெஸ் மைனர் மண்ணாங்கட்டி, அவன் மைனர் போல, ஏன்னா அவன் வயசுக்கு வரல நினைக்கிறேன், அதாவது ஓட்டு போடுறதுக்கு, அதெல்லாம் அவன் மைனரா மேஜர் ஆகல. இவ்வளவு ஒரு கேவலமான வேலையை செஞ்சுக்கிட்டு இவங்கெல்லாம் கூப்பிட்டு, அதாவது இவங்க தான் கைது பண்ணணும், மைனர்னு சொல்லிக்கிட்டு போய் பேசி திரியாங்க, இவங்க கைது பண்ணணும். எது கைது பண்ணணும்? சின்ன பையனை கூட்டு மேடையில பேச சொல்றாங்க, இல்லைன்னா வயசை பொய்யா சொல்லிட்டு திரியாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கைது பண்ணணும். இப்படி கேவலமான வேலையை இந்த பெரியாரிஸ்டுகள், எப்படி திராவிடக்காரர்கள் செய்வதற்கு காரணம் என்ன? அண்ணன் சீமானே முழுக்க முழுக்க எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? சீமான் தமிழ் தேசியத்தை பேசிட்டாரு, சீமான் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்துட்டாரு, தமிழ் தேசியம் வளர்ந்துருச்சு, இனி நம்ம ஆள முடியாது, அதன் பிறகு இங்க வாழ்வதற்கே கடினமா இருக்கும் அப்படின்னு வாழ்வதற்கு கடினம் அவரோட தவறான போக்கு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இங்க இருக்க தமிழர்களை சாதியின் அடிப்படையில பிரித்து அவர்களை அடிமைப்படுத்தி வாழணுங்கிறது தான். இதை தவிர வேற என்ன இருக்கு? கீழ்வெண்மணி படுகொலையில பெரியார் என்னென்ன பெருசா பேசிட்டாருன்னு சொல்ல முடியுமா? பெரியார் ஆட்சி உரை என்ன தெரியுமா? கூலி உயர்வு கேட்டு போராடிய விவசாயிகளை தவறா சித்தரிச்சுட்டு அதுக்கு துணை போடுறாங்க கம்யூனிஸ்ட் பாப்பாம் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க தவறான வழியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துறது, 44 உயிர் தியாகத்தை கேவலப்படுத்துறது தான் இந்த பெரியாரோட வேலை. அது தெரியுமா? இல்லன்னு மறுக்க முடியுமா? விடுதலை இதழ்ல வந்ததே, பெரியார் பேசின பேச்சு வந்ததே, அதை மறுக்க முடியுமா? தமிழர்களுக்கு என்னத்தை செஞ்சார்? தமிழை காட்டு முராண்டு மொழின்னு பெரியார் சொன்னாரா இல்லையா? நீங்க கடவுள் வாழ்த்து வேணாம்னு சொல்லிட்டு விட்டா நீங்க தமிழ் தாய் வாழ்த்து போறீங்களா? தமிழ் தாய் வாழ்த்துமா உங்க தமிழுக்கு தாய்க்கு 2 கொம்பு வச்சிருமான்னு கேட்ட அயோக்கிய பயன் இல்லையா? தமிழை யார் பேசினாலும் அவர்கள் அயோக்கிய பயன் தான். ஒன்னும் அயோக்கியதாச பண்டிதர் கிடையாது. தமிழை தவறாக பேசியவர் நானாக இருந்தாலும், ஐயா முதல்வராக இருந்தாலும், ஐயா மோடியாக இருந்தாலும், தன் ஒரு மொழியை தவறாக சித்தரித்து, அதாவது இங்க இருக்கக்கூடிய தாய்மொழி தமிழாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை தவறா பேசின அனைவருமே அயோக்கிய பயல்கள் தான். இதுக்கு பேசிட்டா அவங்க தான், இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்படி கேவலமான வேலையை செய்யக்கூடிய இந்த பெரியாரிஸ்டுகள் அவர்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டை ஆளணும். எப்படி? தமிழர் அல்லாத தன் சாதிக்காரர்கள் ஆளணும். அதுதான் காரணமே ஒழிய மற்ற ஒண்ணுமே கிடையாது. நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும், நம்ம எதை நோக்கி பயணப்பட்டு இருக்கோம், நம்ம எதுல இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த அக்கா வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கு, பெண் உரிமை பேச சீமானா பெரிய இவனாடா அவனாடா இவனாடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, அந்த அக்காவோட விட்டு கதையெல்லாம் எடுத்த விட்டுருமா? அதாவது கருத்தியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளாத ஈன வேலை செய்யக்கூடிய நாய்கள் கூட்டம் தான் இந்த வேலை செய்யும். புலிகள் இந்த வேலை செய்யாது. இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக யாரெல்லாம் உயிர் தியாகம் செய்தார்களோ, இந்த மொழிக்காக யாரெல்லாம் உயிர் தியாகம் செய்தார்களோ, யாரெல்லாம் போராடினார்களோ அவர்கள் தான் தலைவர்கள்.
இந்த மண்ணில் திருட்டுத்தனமாக குடியேறி, திருட்டுத்தனமாக ரயில் ஏறி, திருட்டுத்தனமாக உருட்டுத்தனமாக திராவிட மாடலாக ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தலைவர்கள் அல்ல. இதை தமிழ்நாட்டு மக்கள், இந்த தமிழ் மக்கள் உணரணும். இதுல என்ன ஒரே ஒரு வேதனை அப்படின்னா, சொந்த சித்தப்பன் பெரியப்ப மாமன் மச்சானே வேற வழி இல்லாம அவங்களோட பிரித்தாரும் சூழ்ச்சி தெரியாம கொஞ்ச நாட்களாக இதுல பயணிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய வருத்தமே. அதனால தமிழர்கள், தமிழ் மக்கள் தெளிவா இருக்காங்க. எப்படி தமிழ் இப்ப இருக்க இளைய தலைமுறை தெளிவா இருக்கு. இந்த உமாக்கா சொல்றாங்க, இளைஞர்களை சீமானிடம் இருந்து பாதுகாப்பதுதான் எங்களோட வேலை. அதனால நான் எல்லா மேடைக்கு போனாலும் சொல்றேன், உங்க வீட்டு ஆம்பளை பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கங்க, ஏன்னா ஒரு சீமான் கெடுத்துருவாரு. உனக்குலாம் அறிவு இருக்காக்கா? சோறு தான் நீங்கிறியா? சோத்தை விட்டு வேற ஏதாவது நீங்கிறியா? லூடன்ஸ் ரைட்ஸ் இது மாதிரி சொல்ல வந்தேன். நீங்க தவறா நினைச்சுக்க வேண்டாம். அப்ப கோபம் இருக்குல்ல, நம்ம அந்த அக்கா பேசுன மாதிரியே நம்ம பேசினா, அந்த நாய் பேசிச்சே, அவருக்கு எத்தனை அப்பான்னு தெரியல, ஒரு நாய் பேசினானே, அவன் நம்ம பேச முடியுமா? அப்ப நீ பெண்ணியம் போற்றக்கூடிய பெரியாரிஸ்டா ஒரு பெண்ணை தவறா பேசுவாங்க? ஏமாத்து. இதுதான், இது மக்கள் தெளிவா உணர்ந்துகிட்டு, நான் திரும்ப எல்லோரு காணொலியுமே சொல்றதுதான், நாம் எதை நோக்கி பயணப்படுகிறோம், நமக்கான தலைவன் யார், நம் தமிழ் தேசத்துக்கான தலைவன் யார், நம்மவன் யார் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான், உணர்ந்தால் மட்டும்தான், தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நம்ம வாழ முடியும். இல்லைன்னா இந்த நாடு சுடுகாடாக மாறிவிடும். இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் அழிச்சு விட்டாங்க, வேற ஒன்னும் கிடையாது. இனி என்ன இருக்கு? அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அதனால இதை உணர்ந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் சரியா செயல்படணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி மூலியமா கேட்டுக்கிறோம். குறிப்பா இன்னும் இந்த பெரியார் 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 தூக்கிட்டு இருந்தா நமக்கு ஆத்திரம் தான் வருது. என்ன பெரியார் செஞ்சிட்டாரு? அதுதான் நம்மளோட கேள்வியே. என்ன பெரியார் என்னத்தை செய்தார்? முதல்ல மூளை அறுவை சிகிச்சை செய்தவன் தமிழன், முதல்ல ஆகாய விமானத்தை கண்டுபிடித்தவன் தமிழன், முதல்ல மின்சாரத்தை கண்டுபிடித்தவன் தமிழன். இதுல மாற்று கருத்து இருக்கா? இன்னைக்கு பேர் என்ன போட்டுக்கலாம். முதல்ல அது கண்டுபிடிச்சவன் யாரு? அகத்தியங்கிறவன் தான் அந்த மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறான். அதே அகத்தியங்கிறவன் தான் மூளை அறுவை சிகிச்சை செய்யறான். இதுல மாற்று கருத்து உண்டா? இதுல சப்த காண்டம் நூல்ல போகர் எழுதுறாரு, ஆகாய விமானம் செய்வது எப்படி இருக்கா இல்லையா? அப்ப நாம யாருங்கிறது நமக்கு தெரியல. நமக்கு தெரியாதனால இந்த நாய்கள், அதாவது வந்தக்கூடிய நாய்கள் நம்மள ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. உலகில் அனைத்து கண்டுபிடிப்புகளும் அனைத்து பிரம்மாண்டங்களுக்கும் தேடி போய் பார்த்தா அதன் வேர் தமிழாக தான் இருக்கும். அதுதான் உண்மை. ஏன்னா தமிழ் தானாக உருவான மொழி. இவர்கள் போல இன்னொரு மொழி சார்ந்து இருப்பதல்ல. தமிழ் தானாகவே உருவான மொழி. மனிதன் ஆரம்பத்துல காடுகள் இடம்பெயர்ந்து எப்ப நோக்கி வரானோ அப்படி வந்த மொழி, இயற்கையாவே அமைந்த மொழி. அதனால தமிழுக்கு என்ற ஒரு சிறப்பு இருக்கு. இந்த தமிழை இழுக்கா சொன்ன இந்த டேஸ்கெல்லாம் நம்ம தலைவரும் கொண்டாடணுங்கிற அவசியம் கிடையாது. சூப்பாவி நீங்க என்னத்தான் பேசிட்டு போங்க, உங்களோட கொள்கை உங்களுக்கு தலைவரா அவர் தூக்கி வச்சுட்டு மூக்குல காதுல எந்த ஓட்டலை விட்டுட்டு போங்க. தமிழர்களுக்கு யார் தமிழ் தலைவர் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு தெரியும். தெரியாத சில, அதாவது என் அப்பா சித்தப்பன் பெரியப்ப சில பேர் வழி தவறி உங்க கூட பயணிச்சிருக்கானே தவிர மற்றபடி கிடையாது. அவர்களுக்கு அப்புறம் வந்தக்கூடிய பிள்ளைகள் நாங்க அந்த தவறான வேலையை செய்ய போறது கிடையாது. எங்களுக்கு யார் தலைவர்னு தெரியும், எங்களுக்கு யார் அண்ணனுங்கிறது தெரியும். இந்த தமிழ்நாட்டை யார் அடுத்த ஆட்சி செய்தால் இங்க இருக்கக்கூடிய நிலம் வளம் எல்லாம் செழிக்கும் அப்படிங்கிறது தெரியும். இந்த நாயக்கர் ஆட்சிக்கு கண்டிப்பா நம்ம முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த காணொலி நிறைவு செய்வோம். நன்றி.